அனைத்தையும் ஒருமிக்க வேதமாக்கின செபஸ்தியார் முனியோரே, 6 வருஷம் ஊமையாயிருந்து அவனுடைய மனைவியை பேசச் செய்து தேவதுத்தியங்களை பாடுவித்த செபஸ்தியார் முனியோரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்மில் பொழிந்திடவே இறைவன் நம்மை அழைக்கின்றார். அருளை நம்மில் பொழிந்திடவே விழுவோம், இணைவோம், புதிய வாழ்வினை தொடர்ந்திடுவோம். அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. அழகிய நாளிது, ஆனந்த நாளிது, இனிமை தரும் நாளிது. கிறிஸ்துவை அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் அனைத்தையும் இழப்பாக அவர் கருதினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய 4ஆம் நாள் திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்தந்தையையும்
இங்கு கூடியுள்ள அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு குழந்தைகளை பற்றி அறிய வேண்டுமெனில் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்கிறது உளவியல். குழந்தைகளோடு விளையாடும் போது அவர்களோடு தரையில் தவழ்ந்து விளையாட வேண்டும் என்கிறது மருத்துவம். குழந்தைகளோடு பழகும் போது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் எனும் சிந்தனையோடு பழக வேண்டும் என்கிறது தத்துவவியல். குழந்தைகளைப் போல் மாறினால் மட்டுமே விண்ணகம் என்கிறது ஆன்மீகம். சிறு பிள்ளைகள் எதற்கும் தந்தையின் அனுமதியை எதிர்பார்க்கும். தன் தேவைகளை தந்தையிடம் கேட்கும். தனது விருப்பங்களை அன்னையிடம் முன்வைக்கும். தனக்கு எது தேவை என்றாலும் அதை பெற்றோர் நிறைவேற்ற வேண்டுமென வந்து நிற்கும். தனது இயலாமையை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு தனது பெற்றோரை சார்ந்து வாழ்வதே குழந்தைகளின் இயல்பு. ஆம், இந்த சிந்தனையில் இறையரசின் இதயங்களாக நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக மாற இன்றைய நவநாள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் நமது சுயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனம் மாறி குழந்தைகளைப் போல இறைவனையே சரணடையும் நிலை வேண்டும் என்கிறார் இயேசு. அடித்தாலும் தாயின் முந்தானையை கட்டிக்கொண்டே அழும் குழந்தையைப் போல, தண்டித்தாலும் இறைவனின் பாதத்தையே பற்றி கொள்ளும் நிலை வேண்டும் என்கிறார் இயேசு. குழந்தைகளின் இயல்புகளான கள்ளம், கபடமின்மை, பழி, பகைமை, உணர்ச்சியின்மை, கசப்பை மறக்கும் தன்மை என பட்டியலிடும் அனைத்துமே இறை அரசின் இதயங்களாக எம்மை நாம் வெளிப்படுத்த தேவையானவை என்பதை புரிய வைக்கிறார் இறைமகன். எனவே நாமும் இறையரசின் இதயங்களாக வாழ குழந்தைகளாக நம்பிக்கையோடு திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் தூய செபஸ்தியார் ஆலய பங்கின் பெருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற இந்த நவநாளில் இன்றைய சிந்தனை கருப்பொருளாக குழந்தைகள் இறை அரசின் இதயம் என்கின்ற தலைப்பில் சிந்திக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விசேட விதமாக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய பங்கில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்துக்காக, அவர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக இன்றைய திருப்பலியில் விசேட விதமாக நாங்கள் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் செந்தூரி சதீஷ்காந்த் தம்பதியினரின் திருமண ஆண்டு நன்றியாகவும், தியோப்புலஸ் தியூரியோ என்பவரின் பிறந்த நாள் நன்றியாகவும், ஜெசிந்தராஜா கிறிஸ்டிகா என்பவரின் 14வது பிறந்த நாள் நன்றியாகவும், கத்லீன் சாதனா கெனட் பிரதீபன் என்பவரின் 18வது பிறந்த நாள் நன்றியாகவும் இன்றைய திருப்பலியில் இவர்களுக்காகவும் விசேட விதமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய இந்த மறை நிகழ்வில் பங்கு கொள்ள எங்களை ஆயத்தம் செய்ய நாங்கள் ஒரு சில வினாடிகள் எங்களுடைய கண்களை மூடி எங்கள் உள்ளங்களை ஒரு நிலைப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் எந்த விதமான வெளிப்பிராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவையில்லாத சிந்தனைகள், வீட்டு பிரச்சனைகள், வேலை தளத்தில் பிரச்சனைகள், வேறு வேறு எண்ணங்களை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு
இந்த மணி நேரம், இந்த சில மணி நேரம் நான் இயேசுவோடு பயணம் செய்ய போகின்றேன். இயேசு எனக்குள்ளே வரப்போகின்றார். எனக்குள்ளே அதிசயம் நடக்கும், எனக்குள்ளே அற்புதங்கள் நடக்கும். இந்த வேளை, இந்த திருப்பலியின் போது என்கின்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆகவே எங்கள் உள்ளங்களை ஒரு நிலைப்படுத்துவோம். தேவையற்ற நடமாற்றங்கள், பார்வைகள், பேச்சுக்கள், சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இயேசு எனக்குள்ளே அற்புதம் செய்வார். இன்று என்னை தொடுவார். நன்மைத்தனம் என்னுடைய வாழ்வில் இன்று நடக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த பலியில் கலந்து கொள்வோம். இந்த பலியில் கலந்து கொள்ள எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கும். இந்த பாவங்களை நினைத்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். என்னுடைய சிந்தனைகளால், என்னுடைய வார்த்தைகளினால், என்னுடைய செயல்களினால் நான் ஒரு மனித பலவீனத்தால் செய்து கொண்ட பாவங்களை நினைத்து இயேசுவிடம் உண்மையாக மனம் வருந்துவோம். இயேசுவே, உங்களுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற நான் தகுதியற்றவன். என்னுடைய பாவங்களை மன்னியுங்க. தகுதியற்ற என்னை தகுதியுள்ளவனாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது எங்களுக்குள்ளே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இறைவன் எங்களை தொடுவார். ஆகவே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். மேலும் பிரியமானவர்களே, இன்றைய நாள் குழந்தைகளுக்காக ஜெபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வேளையில், இந்த திருப்பலியில் ஆரம்பத்திலேயே நீங்கள் எந்த குழந்தைக்காவது ஜெபிக்க நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பிள்ளையை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அது ஒரு பிள்ளையாக இருக்கலாம், 2 பிள்ளைகளாக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம். அந்த குழந்தைகளை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். இயேசுவிடம் சொல்லுங்கள், இயேசுவே, இன்றைய திருப்பலியில் நான் இந்த குழந்தைகளுக்காக விசேஷவிதமாக ஜெபிக்க போகின்றேன். அவங்களுக்குள்ள இந்தெந்த பிரச்சனை இருக்கு இயேசுவே. ஒரு பிள்ளை இருக்கின்றது, அவங்களுக்கு இந்த சுகம் இல்லை இயேசுவே. இன்னும் ஒரு பிள்ளைக்கு அந்த சுகம் இல்லை இயேசுவே என்று சொல்லி யாராவது பிள்ளை நோயோடு இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் உங்களுடைய வீட்டில் இருப்பார்கள், அயல் வீட்டில் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் உங்களிடம் சொல்லி இருப்பார்கள், எனக்காக, என்னுடைய பிள்ளைக்காக ஜெபியுங்கள். என்னிடமும் ஃபாதர், என்னுடைய பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அந்த குழந்தைகள் அனைவரையும் இந்த வேளையில் நாங்கள் நினைத்து பார்ப்போம். உங்களுடைய பிள்ளைகள், அவர்களையும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நான் இந்த பிள்ளைக்காக இன்றைய நாளில் இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகின்றேன். இந்த ஒரு பிள்ளைக்காக இந்த திருப்பலியில் நான் பங்கேற்க போகின்றேன். இந்த பிள்ளைக்கு இந்த அதிசயம் நடக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக அந்த குழந்தையை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அந்த குழந்தைகளை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். எல்லா
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தம்முடைய இறப்பு வரை நீதிக்காக போராட புனித செபஸ்தியாருக்கு அருள் தந்தீரே. நாங்களும் அவருடைய பரிந்துரையால் உமது அன்புக்காக துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முழு வலிமையோடு எங்கள் வாழ்வாகிய உம்மை மட்டுமே நோக்கி பயணம் செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதலாம் நூலிலிருந்து வாசகம். அவர் பரவசம் அடைந்து பேசி முடித்த பின் தொழுகை மேடைக்கு வந்தார். அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினாவ, அவர், நாங்கள் கழுதையை தேடி சென்றோம், அவை கிடைக்கவில்லை, எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார். சவுலின் சிற்றப்பன், சாமுவேல் உனக்கு கூறியதை தயவு கூர்ந்து எனக்கு சொல் என்றார். சவுல் தம் சிற்றப்பனிடம், கழுதைகள் அகப்பட்டனவென்ற அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார். ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தி அவருக்கு சொல்லவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 வசனங்கள் 13 தொடங்கி 16 முடியும் வரை. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களே சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் சிந்திக்க அழகான ஒரு தலைப்பு, குழந்தைகள் இறையரசின் இதயம். குழந்தைகள் இறையரசின் இதயம் என்பது இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. குழந்தைகள் இறைவனுடைய இந்த அரசின் இதயம் மாத்திரமில்ல, அவர்கள்தான் இந்த இறையரசின் முழுமை என்றும் சொல்ல முடியும். குழந்தைகள்தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதமிக்க ஒரு தரப்பினர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம் பைபிள்ல பல உதாரணங்களை, கதைகளை நாங்கள் காட்ட முடியும். அந்த வகையில் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியில் இயேசுவிடம் குழந்தைகள் அழைத்து வரப்படுகின்றார்கள். அந்த வேளையில் என்ன நடக்கின்றது? சீடர்கள் அவர்களை தடுக்கின்றார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இல்லை, அவர்களை தடுக்க வேண்டாம். இறையரசில் வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் குழந்தை மனதுடன் இருக்க வேண்டும் என்று இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய இதயங்கள், எங்களுடைய உள்ளங்கள் குழந்தை உள்ளங்களாக மாற வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியினுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் மத்தேயுல நாங்கள் பார்க்கின்றோம் நற்செய்தி பகுதியில் 18ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 5 வசனங்கள், யார் பெரியவர் என்கின்ற கேள்வி சீடர்கள் மத்தியில் வருகின்றது. யார் பெரியவர் என்கின்ற கேள்வி இயேசு செய்கின்றார். ஒரு குழந்தையை நடுவில் நிறுத்தி இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் மனம் மாறி பிள்ளைகளைப் போல் இல்லாவிட்டால் இறையரசில் நுழைய முடியாது. நீங்கள் பிள்ளைகள் போல் உங்கள் உள்ளம் மாறாவிட்டால் இறையரசில் நுழைய முடியாது. யார் பெரியவர் என்ற போட்டிக்கு, ஒரு கேள்விக்கு கொடுக்கப்படுகின்ற பதில், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால்
நீங்கள் பெரியவராக இருக்க முடியாது, விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. குழந்தைகளாக மாறுவது என்பது வயிற்றுக்குள் புகுந்து திரும்பவும் பிறப்பது அல்ல, மாறாக எங்களுடைய உள்ளங்கள் குழந்தைகளாக மாற வேண்டும். பிள்ளைகளுடைய உள்ளங்கள் கபடமற்ற, கள்ள கபடமற்ற, உண்மையை பேசுகின்ற, பொய் சொல்லாத உள்ளங்கள், மனங்கள். இவர்களைப் போல நாங்கள் மாறினால்தான், இந்த உள்ளங்களை நாங்கள் கொண்டால்தான் நாங்கள் இறையரசை உட்புக முடியும் என்பது இயேசுவினுடைய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. குழந்தையை இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்பவர் அனைவரும் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவை போல் குழந்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியாக எங்களுக்கு இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய வாசகம் நான் சாமுவேலுடைய அந்த அழைப்பை பற்றி வாசிக்க கொடுக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் சிறு பையனாக இருக்கும் போது ஆலயத்துக்குள்ளே இருக்கின்றார். ஆலயத்துக்குள்ள கடவுளுடைய குரலை கேட்ட ஒரே ஒரு சிறுவன் யார் என்று சொன்னால் சாமுவேல். குழந்தையாக இருக்கும் போது ஆலயத்தினுள் அந்த கடவுளுடைய குரலை கேட்ட ஒரே ஒரு சிறுவன் சாமுவேல். இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு சிறிய சம்பவம் எங்களுக்கு தருகின்ற செய்தி, இயேசு குழந்தைகளிடம் பேசுகின்றார். இயேசு குழந்தைகளிடமும் பேசுகின்றார். அவருடைய இறை திட்டத்திற்கு குழந்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். அதற்கு நல்ல உதாரணம் இந்த சாமுவேலுடைய அழைப்பு. இயேசு கடவுள் குழந்தைகளுடன் பேசுகின்றார். இறைவனுடைய திட்டத்திற்கு அவர்களையும் பயன்படுத்துகின்றார். தாவீது புத்தகத்தில் அழகான ஒரு கதை எல்லோருக்கும் தெரியும், கோலியாத்தினுடைய இந்த கதை. சிறுவன் தாவீது கோலியாத்தை கொலை செய்கின்றான். இறை திட்டத்தில் சிறுவனாக இருந்த தாவீது பயன்படுத்தப்படுகின்றார். குழந்தைகளும் பெரும் விசுவாசத்துடன் இறைவனுக்கு பயன்படலாம் என்பதுதான் இன்றைய இந்த தலைப்பில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற செய்தியாக இருக்கின்றது. நற்செய்தியில் இருந்தும் அழகான ஒரு சம்பவம். இயேசுவுக்கு 12 வயது. ஆலயத்தில் அவரை காணவில்லை, அங்கிருந்தவர் இயேசுவை காணவில்லை என்று சொல்லி ஆலயத்தை நோக்கி தேடிச் செல்லுகின்றார்கள் அவருடைய பெற்றோர். ஆனால் இயேசு அங்கே இருந்த பெரியவர்களை ஆச்சரியப்படுத்துகின்றார். அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார், அதற்கு பதில் சொல்லுகின்றார். அங்கிருந்த பெரியவர்களை அவர் ஆச்சரியப்படுத்துகின்றார். அப்பொழுது அவருடைய வயது 12. எல்லோருக்கும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு புதுமை அல்லது அதிசயம் எதென்று நீங்கள் ஒரு பைபிள் இருந்து சொல்லுங்கோ என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்தது. இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் யாரிடம் இருந்தது? சீடர்களிடம் இருந்ததா? அங்கே இருந்த குணமானவர்கள் அல்லது நோயோடு வந்தவர்களும் இருந்ததா? பெரியவர்களிடம் இருந்ததா? யாரிடம் இருந்தது? இந்த ஒரு சிறுவனிடம்தான் இருந்தது அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும். இயேசு அதை பெருக்கி எல்லோருக்கும் உணவளிக்கின்றார். குழந்தைகளுடைய அந்த உள்ளம் தாராள மனமும் ஒவ்வொருவரும் அதனை பெற்று நிறைவாக பெறுகின்றார்கள். அந்த ஒரு சிறு பையனுடைய அந்த நிகழ்வு, அவனுடைய அந்த சிறு அன்பளிப்பு அங்கிருந்த பலருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வருகின்றது. ஐந்து அப்பங்களும் 2 மீன்களும் இதனை முதலில் கொடுத்தது யார் என்று கேட்டால் இந்த சிறு பையன்தான்.
இவன் முதலாக கொடுத்த உடனே அதை பார்த்தவர்களும் தங்களிடம் இருந்ததையும் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அது 5000 பேருக்கிட்ட உணவு அருந்துகின்றார்கள். ஆகவே அந்த முதல் படியை எடுத்து வைத்தது அந்த சிறுவன். இப்படி பைபிள்ற ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாங்கள் பார்க்கின்றோம் இறைவன் சிறுவர்களை பயன்படுத்துகின்றார். ஆகவேதான் உங்களுடைய ஃபாதர் இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றார், குழந்தைகள் இறையரசின் இதயம். ஏனென்றால் பைபிள்ற பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் கடவுள் பிள்ளைகளை தன்னுடைய மீட்பு திட்டத்துக்காக பயன்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளில் சொல்லப்படுகின்றது, பிள்ளைகளை நல்ல வழியில் பழக்கப்படுத்துங்கள், அவன் முதிர்ந்த பிறகும் அதை விட்டு நீங்க மாட்டான். பிள்ளைகளை நல்ல வழியில் பழக்கப்படுத்துங்கள், அவன் முதிர்ந்த வயதிலும் அதை விட்டு நீங்க மாட்டான், அதை விட்டு விலக மாட்டான். 5 வளையாதது 50 வளையாது. இதைத்தான் இங்கே இதை நாங்கள் இப்போ புதுமொழியாக இதை சொல்லுகின்றோம். ஏற்கனவே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு விட்டது, பிள்ளைகளை நல்ல வழியில் பழக்கப்படுத்துங்கள், வளங்கள், அவன் முதிர்ந்த பிறகும் அதை விட்டு நீங்க மாட்டான். குழந்தைகள் எந்த மரபில் வளர்கிறார்கள் என்பது அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. குழந்தைகள் எந்த மரபில் எந்த பழக்க வழக்கங்களுடன் எவ்வாறு வளர்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது என்று சொல்லுகின்றது நீதிமொழிகள். பிரியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எந்த மரபில் வளர்க்கின்றோம், எந்த வழியில் வளர்க்கின்றோம் என்பதை குறித்து தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இருக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அன்பை பற்றி பேசியது. அயலவருக்கு நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், அயலானே அன்பு செய்ய வேண்டும். நான் என்னுடைய பங்கிலே வைத்த பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதி என்னவென்றால், முதலில் அயலானே அன்பு செய்ய முதல் நாங்கள் அந்த பிரசங்கத்தை அந்த 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 என்ன சொல்கிற எண்ணத்தை பல குறுக்கள் அதனை சொல்லிப்பார்கள். அயலானை அன்பு செய்யுங்கள், அயலானை அன்பு செய்யுங்கள், உன்னை அன்பு செய்வதை போல் உன் அயலானை அன்பு செய், உண்மை. ஆனால் முதலில் அயலானை அன்பு செய்ய முதல், கடவுளை நாங்கள் அன்பு செய்ய முதல், நாங்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். எப்போது நாங்கள் எங்களை அன்பு செய்கின்றோமோ அதன் பிறகுதான் நாங்கள் அயலானை அன்பு செய்ய முடியும், கடவுளை அன்பு செய்ய முடியும். நாங்கள் எங்களை அன்பு செய்யாவிட்டால் கடவுளையோ அல்லது அயலானையோ அன்பு செய்ய முடியாது. விசேட விதமாக இந்த பிள்ளைகள் மட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, ஒரு உளவியல் சைக்காலஜி சொல்லுகின்றது. யார் ஒருவர் தன்னை முதலில் அன்பு செய்கின்றார்களோ அவர்கள்தான் அயலானையும் உண்மையாக அன்பு செய்வார்கள். பிள்ளைகளுக்கு நான் வழங்கிய ஆலோசனை என்னவென்றால், சின்ன சின்ன காரியங்கள், நாங்கள் போடுகின்ற பிள்ளைகள் போடுகின்ற உடுப்பை பெற்றோர்களை நீங்கள் அவதானியுங்கள். இந்த நீதிமொழி சொல்லுகின்றது, உங்கள் பிள்ளையை நீங்கள் எந்த மரபில் வளர்க்கிறீர்களோ முதிர்ந்த பிறகும் அவர்கள் அதை போல் இருப்பார்கள் என்று. பிள்ளைகள் போடுகின்ற இந்த ஆடையை புது புது ஆடை போட வேண்டும் என்றல்ல, நான் என்னை அன்பு செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் புது உடுப்பு, அப்படி அல்ல. இருக்கிறதை வடிவ கழுவி அதனை அழகாக போட வேண்டும். அப்போது அதனுடைய அடையாளம் என்னவென்றால் அந்த பிள்ளை தன்னை அன்பு செய்கின்றது. சிலருடைய அந்த பிள்ளையினுடைய ரூமை பார்த்தால் படிக்கிற இடம் துப்புரவாகவே இருக்காது. அவருடைய கட்டில போய் பார்த்தா உடுப்பெல்லாம் அப்படி அங்கிங்கென்று கிடக்கும். கபடை பார்த்தோம்னா அது இன்னொரு கோலம்.
இந்த பிள்ளைகளுடைய கபடை பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு கோலம், ஒரு கட்டியில் ஒரு மாதிரி, அவங்களோட ரூம், அவங்க படிக்கிற இடம், அந்த வீடு, அந்த குசினி எல்லாமே ஒரு கோலமாக இருக்கும். இது எதனுடைய அடையாளம் என்றால் நாங்கள் எங்களை அன்பு செய்யவில்லை. இதுக்கு பேர் சோம்பரித்தனம் ஃபாதர் இல்லை, இதுக்கு பேர் நாங்கள் எங்களை அன்பு செய்யவில்லை. இதை நான் சொல்லவில்லை, ஒரு சைக்காலஜி சொல்லுகின்றது. ஆகவே சிறு வயதிலேயே இப்படியான சில பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு நாங்கள் பழக்கும் போது அவர்கள் வளர வளர என்றுமே அவர்கள் மாற மாட்டார்கள், நல்ல வழியில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்வார்கள் என்பதுதான் இந்த சைக்காலஜியினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. முதலில் அயலானை அன்பு செய்ய முதல், கடவுளை அன்பு செய்ய முதல், நாங்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். இதற்குத்தான் சின்ன உதாரணம் நான் சொன்னது, இந்த உடுப்பு விஷயம், அந்த கட்டில், அந்த கபட். பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். சிறு பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் எப்படி நீ இருக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை கேட்டவுடன் சில பேர் இப்போ வீட்டை போய் பிள்ளைகளுக்கு வகுப்படுப்பாங்க. ஃபாதர் சொன்னது உனக்கு விளங்கிட்டுதா, உன்னை பற்றி தான் ஃபாதர் சொன்னது, இங்கே பாரு, உண்ட கபடை பாரு, உண்ட கட்டில பாரு, உண்ட ரூமை பாரு என்று சொல்லி இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அங்கே வகுப்படுத்தார்கள், இங்கே எப்படியோ தெரியலை. ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் வளர வேண்டுமென்றால் 5 வயதில் நாங்கள் திருத்த வேண்டும். 50 வயதில் அதனை ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, பெற்றோர்களாகிய உங்களுக்கு மிக பெரிய பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளைகள் உங்களைத்தான் பின்பற்றுவார்கள். அப்பா ஈஸ்டருக்கு மாத்திரம்தான் பூசைக்கு போவார், இல்லாட்டி கிறிஸ்மஸுக்கு நியூ-இயருக்கு மாத்திரம்தான் பூசைக்கு போகின்றார் என்று சொன்னால் அந்த பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். சில எக்ஸப்ஷன், சில விதிவிலக்குகள் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக பொதுவாக அம்மாவும் அப்பாவும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவார்கள் என்றால் அந்த பிள்ளையும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பிள்ளையும் பூசைக்கு போகும். சிறு வயதில் நீங்கள் துரத்துறதால சில நேரம் போகும் கோயிலுக்கு. ஆனால் ஒரு காலம் அந்த பிள்ளை ஒரு பெரிய ஆளான உடனே என்னுடைய அம்மா அப்பாவும் மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் பூசைக்கு போனாங்க. நான் ஏன் டெய்லி பூசைக்கு போக வேண்டும், அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நான் ஏன் பூசைக்கு போக வேண்டும் என்கின்ற கேள்வி எண்ணம் அந்த குழந்தைக்குள்ளே வரும். பெற்றோராகிய நாங்கள் முதலில் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் எங்களை பின்பற்றுகின்ற இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள். இன்று நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்லது மெட்ஸ் கிளாஸுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு கொடுப்பதில்லை. சண்டே ஸ்கூல், அரசாங்கம் சொல்லுகின்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டே ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் அதனுடைய அடிப்படை, அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இங்கே தான் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, அவர்கள் எதிர்காலத்தை குறித்த பல நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கின்ற ஒரே இடம் நான் சொல்லுவேன் சண்டே ஸ்கூல். மெட்ஸ் கிளாஸில் போயிட்டு இயேசுவை பற்றியோ ஆன்மீக வாழ்வை பற்றி படிப்பிக்க மாட்டாங்க. அதுகள் முக்கியம் அல்ல என்றல்ல, அதுகள் முக்கியம். ஆனால் சண்டே ஸ்கூலுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களை பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். சில பேர் சண்டே மறைக்கல்விகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை. அந்த நேரம் ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம், ஒரு இங்கிலீஷ் வகுப்புக்கோ அல்லது மெட்ஸோ சயின்ஸுக்கோ அனுப்புவார்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமாக ஆன்மீக வளர்ச்சியில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்பது இந்த மறை கல்விகளும் மறை ஆசிரியர்களும். தேவ அழைத்தல்.
அதனுடைய ஆரம்பம் பெரியவர்களுக்கு அல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்படுகின்றது. செமினரிக்கு 25-30 வயசில் யாரையும் எடுப்பதில்லை. தேவ அழைத்தல் என்பது சின்ன வயசில் அவர்கள் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் அவர்களுக்குள்ளே அந்த தேவ அழைத்தல் ஒரு குருவாக அல்லது ஒரு அருட் சகோதர சகோதரியாக துறவியாக மாறுகின்ற அந்த அழைப்பு அவர்களுக்கு வருவது சிறு பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும் போது. இந்த சிறு வயதில் இருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் சரியான விதத்தில் அவர்களை வளர்க்கும் போது இறைவன் அவர்களை அழைக்கின்றார், இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். என்னுடைய வீட்டிலிருந்தும் என்னுடைய பங்கிலிருந்தும் என்னுடைய மகன் அல்லது என்னுடைய சகோதரன் ஒருவன் ஒரு ஃபாதராக வர வேண்டும், ஒரு சிஸ்டராக வர வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலேயே அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அதற்கு தேவை ஒரு சரியான ஒரு ஆன்மீக வாழ்வு. இந்த ஆலயத்திலே நாங்கள் பங்கு பெறுகின்ற திருப்பலிகள், பங்கு பெறுகின்ற மறைக்கல்வி வகுப்புகள், எங்களுடைய இந்த பக்தி சபைகள், இவைகளில் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அழைப்பை பெற முடியும். இன்று நான் ஒரு குருவாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்னுடைய ஜெபத்தினால் நான் ஃபாதராக வந்தேன். இல்லை, என்னுடைய ஜெபத்தினால் மாத்திரம் நான் ஃபாதராக வரவில்லை. என்னுடைய முயற்சியினால் மாத்திரம் நான் ஒரு ஃபாதராக வரவில்லை. என்னுடைய அம்மாவினுடைய ஜெபம், என்னுடைய அப்பாவினுடைய ஜெபம், என்னுடைய உறவுகளுடைய ஜெபத்தினால் தான் நான் ஒரு ஃபாதராக வந்தேன். அதேபோல் எங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் அழைப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள்தான் இறையரசின் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கின்றார்கள். இந்த பங்கிலிருந்தும் நல்ல அழைத்தல்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், மறையாசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பங்கில் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கும் தாராள அழைப்புகள் வரும். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் விசேட விதமாக குழந்தைகள் இறையரசின் இதயம். இறைவன் குழந்தைகளைத்தான் இறையரசின் தேவைக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். நல்ல எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக. குருவாக வருவது, துறவியாக வருவது மாத்திரமல்ல நல்ல எதிர்காலம். அவர்கள் சமூகத்தில் நல்ல ஒரு வேலை செய்கின்ற ஒரு ஆசிரியராக, ஒரு வைத்தியராக, ஒரு ஊழியராக இருந்தாலே அதுவே மிகப்பெரிய இறைவனுடைய அழைப்பு. நாங்கள் நினைப்பது அழைப்பு என்பது ஃபாதர் ஆவார், சிஸ்டர் ஆவார், அது மாத்திரம் அழைப்பு அல்ல. அது மாத்திரம் அழைப்பு அல்ல. படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு ஆசிரியராக வருவதே மிகப்பெரிய அழைப்பு. ஒரு வைத்தியராக அல்லது நல்ல சமூகத்தில் பணி செய்கின்ற நல்ல ஒரு நிலையில் அவர்கள் உயர்வதே மிகப்பெரிய அழைப்பு. ஆகவே நல்ல அழைத்தல்கள் உருவாக இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். மேலும் பிரியமானவர்களே, நான் திருப்பலியின் ஆரம்பத்திலே இதை கூறியிருக்க வேண்டும். எங்களுடைய ஓய்வு பெற்ற மறை மாவட்ட ஆயர் அவர்கள் அவர் காலமானார். ஆகவே அவருடைய ஆத்துமலை பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம்.
பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய 4ஆம் நவநாள் திருப்பலிக்கு உம்மை தேடி வந்திருக்கும் பங்கு மக்களை நிறைவாக ஆசிர்வதியும். எவ்வாறு அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து திருவிழத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. பங்கில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் அருட்பணியாளரையும் மற்றும் பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே இறைவா, இன்றைய நாளில் இறைப்பதம் அடைந்த மட்டக்களப்பு மறைமாவட்ட முன்னை நாள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்களை உமது வான்வீட்டில் சேர்த்து நித்திய இளைப்பாறுதல் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகள் வேண்டுதல் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, குழந்தைகள் இறையரசின் இதயம். இன்றைய நாளில் குழந்தைகளுக்காக ஜெபிக்க நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த பங்கில் இருந்தும் நல்ல அழைத்தல்கள் உருவாகும்படியாகவும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலங்களாக அமையவும் இறைவனிடம் மன்றாடுவோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்கள் யாராவது குழந்தைகளுக்காக ஜெபிக்க நினைத்தால் அந்த பிள்ளையை ஒப்புக் கொடுங்கள். அந்த பிள்ளைகளை இப்பொழுது ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். அந்த பிள்ளையின் உடலில் ஏது நோய் இருந்தால் அந்த நோயை குணமாக்கும்படி ஜெபியுங்கள். அந்த பிள்ளைக்கு வேறு ஏதும் பிரச்சனைகள் இருந்தால், எதிர்காலம் குறித்த ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் எந்த குழந்தைக்காக ஜெபிக்க ஆசைப்படுகின்றீர்களோ அந்த குழந்தையை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். இந்த வேளை உங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்காக, உடல் நலத்துக்காக, படிப்புக்காக
நல்ல தொழில் வாய்ப்புக்காக, வளர்ச்சிக்காக அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் இந்த குழந்தைகளோடு தங்கும்படியாக எங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிள்ளைகள், எங்களுடைய பங்கில் இருக்கின்ற பிள்ளைகள், இங்கே இருக்கின்ற இந்த பீட பணியாளர்கள், திருப்பாலத்துவ சபை பிள்ளைகள், மறைக்கல்வி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். விசேட விதமாக இந்த வேளையில் இந்த இடத்துல குழந்தை செல்வம் என்ற பாக்கியம் இன்னும் எங்களுக்கு கிட்டவில்லை. திருமணமாகி நீண்ட நாட்களாயும் இன்னும் இறைவன் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. குழந்தை செல்வம் என்கின்ற வரத்தை இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி யாராவது தம்பதியினர் ஏக்கத்தோடு அழுகையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் நிச்சயம் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நிச்சயம் அவர்கள் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை இறைவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். பிரியமானவர்கள், இந்த வேளையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் திருமணமாகி நீண்ட நாட்களாயிட்டு இன்னும் அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தை இல்லையே என்று சொல்லி ஒரு கவலையோடு இருப்பாங்க. அவங்களை நினைத்து பாருங்க. அவங்களை உங்கள் மன கண்முன் கொண்டு வாங்க. அவங்களை இயேசுவுடன் ஒப்பு கொடுங்க. அவங்களுடைய பேரை சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவுடன் சொல்லுங்க, இயேசுவே இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்றேன், இந்த சகோதரனுக்காக ஜெபிக்கின்றேன். இவன் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் இன்னும் இந்த இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, இவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவர் யாராக இருந்தாலும் அவர்களை ஒப்பு கொடுங்கள். எங்களுடைய சொந்த தேவைகள் வேண்டுதலுக்காகவும் ஜெபிப்போம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், எந்த விதமான கடன் தொல்லைகள் இல்லாத ஒரு வாழ்வு, பொருளாதார பிரச்சனை இல்லாத வாழ்வு, எந்த விதமான நோய்கள், தீய சக்திகள், அந்தகார சக்திகள், பில்லி சூனியம் எதுவுமே தூண்டாதபடி ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல குழந்தைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பெற்றோர், நல்ல அயலான் உறவினர், நல்ல நண்பர்கள் கிடைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடைய மானை பள்ளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசையை பொழிந்தருளோம். புனித செபஸ்தியாரின் இரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்து உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களை நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சென்று முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: வானமும் மையமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் தந்தையை இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற பெய்லி குறுக்கு வீதி வட்டார இறை மக்களையும் அனைத்து குழந்தைகளையும் பங்கு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தந்தையே, இன்று உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் முன்னாள் மறை மாவட்ட ஆயர் பொன்னையா யோசப் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
விண்ணக தந்தையிடம் எங்களுடைய கரங்களை விரித்து மன்றாடுவோம். விசேட விதமாக எங்களுடைய பங்கில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம், நிறைவான ஆசீரும் அருளும் கிடைக்கும்படியாக இந்த வாரத்துக்காக 2 கரங்களையும் விரித்து நாங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், அமைதியை உமக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகின்ற அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அகலாத நாளும் இங்கே மன்னிப்பு மனமாற்றவா திசை மாறி போகின்ற ஆடாகினே இடைமறித்து இனிமேழ்த்தவா நீரின்றி வறண்ட நிலமாகி சுவாசமின்றி தவிக்கும் உயிராக நீரின்றி வறண்ட நிலமாகி சுவாசமின்றி தவிக்கும் உயிராக உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன் வா என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது வா வா என் இறைவா எங்கள் உயிராக உணர்வாக வா என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனத்திடனை பின்பற்றி பொறுமையில் நிலையான கைமாற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் நேற்ற புனித செபஸ்தியாருடைய விழாவிலே உம்முடைய ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனதுடன் அறிக்கையிடவும்
இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய இரவு வேளையை அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கிருபை அடையாளத்தினாலே எங்கள் சத்து கடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். God bless you. God bless you, Father. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.